Welcome back students. Today we are going to learn chapter 8 comparing quantities. Today topic is prices related to an item or buying and selling. So இது வந்து எப்படின்னா ஒரு திங்ஸை நம்ம வந்து buying என்னது வாங்குறது, selling-னா விற்கிறது. இந்த மாதிரி உள்ள சம்பந்தப்பட்ட சம்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? This related sums we look at for this. The first one, the buying price of any item is known as its cost price. It is denoted as CP. So நம்ம ஒரு that means item means ஏதாவது ஒரு திங்ஸ் நம்மளுக்கு வேணும். ஒரு பென் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஷாப்கீப்பர்ட்டேருந்து வாங்குவோம். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன பண்ணுறோம், buying price. So that is the cost price. Okay, that is the cost price. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்கீப்பர் வந்து நம்மளுக்கு பென் செட்டை வந்து அவங்க வந்து ஹோல்சேலாக வாங்கியிருப்பாங்க, அப்படி தானே? ஐ மீன் ஹோல் திங்ஸாக வாங்கியிருப்பாங்க. ஒரு பென் செட்டு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதை ஒரு 600க்கு வாங்குறாரு அப்படின்னா that is the cost price. அந்த ஷாப்கீப்பர் நம்மகிட்ட வந்து ஒரு சச் அ மார்ஜின், ஓகேவா, மார்ஜின் வச்சு தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்க, அதை செல் பண்ணுவாங்க. ஐ மீன் சோல்ட் அவுட் பண்ணுவாங்க. சோல்ட் அவுட்னா விற்கிறாங்க. விற்கும் போது என்ன ஆகும், அவருக்கு வந்து லாஸ் ஆகுதா ப்ராஃபிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த விற்கிறத வந்து எப்படி சொல்லணும்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகே, த ப்ரைஸ் அட் விச் யூ செல் இஸ் நோன் அஸ் த செல்லிங் ப்ரைஸ். இட் இஸ் ரிட்டன் அஸ் எஸ்பி. புரியுதாமா? ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா தட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ். அந்த பொருளை விற்கிறோம் அப்படின்னா தட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் எ டாய் பாட் ஃபார் rupees 72 இஸ் சோல்ட் அட் rupees 80. sold means the present tense. selling price, sell அப்படிங்கிறதோடைய past tense தான் என்னது, sold. ஸோ ஒரு டாயை வந்து 72 பாட்னா பையோடைய past tense. ஓகே, ஸோ a toy bought for 72. that means 72 rupeesக்கு அந்த பொருளை என்ன அந்த டாய் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அதை வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 80 rupees. ஸோ we gets a profit. ஓகே, நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து compare the CP and SP. okay, buy na enna sonna buy a things அப்படினா it is a CP. that means the cost price. The cost price of an item is 72. okay, the selling price of an item is 80. okay, but na is a buy a things, it is a cost price. புரியுதா? ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லணும், காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் ஒரு பொருளை சோல்ட் அவுட் விற்கிறாங்க அப்படின்னா it is the selling price. okay, find the price at which it is sold. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க செல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது புரியுதாமா? காஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட், அந்த ஃப்ளவர் வாஷோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னது, 120 rupeesக்கு அந்த ஷாப்கீப்பர் வாங்கியிருப்பாங்க. லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 10 rupees. அப்போ 120 rupeesல 10%ங்கிறது எவ்வளோன்னு பார்க்கணும். தட் இஸ் த loss amount. okay, அதுதான் என்னது, loss amount. okay, so next we find the price at which it is sold. so அதோடைய selling price எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம find out பண்ணணும். okay, so 120 rupeesல 10% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகே, லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 10%. ஸோ அப்போ லாஸ் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பர்சன்டேஜ் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறதில்ல, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு. அப்போ அந்த 120 rupeesக்கு அந்த ஷாப்கீப்பர் அந்த ஃப்ளவர் வாஷை வாங்கியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ் ஆகிருக்கனால அதோட கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் அவர் வந்து செல் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ த சிபி அமௌண்ட் இஸ் 120. லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 10%. த லாஸ் இஸ் 10% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 10% அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா நஷ்டம் ஆயிருக்கு. ஓகேவா? லாஸ்ட்னா என்னது, நஷ்டம். ஸோ 10% ஆஃப் ₹140. ஸோ 10% நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் ஃப்ராக்ஷனில், 10/100. ஓகே, மல்டிப்ளை பை ₹120. ஸோ 0 லிசன் 10 டேபிளால் கூட நீங்கள் கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ 10 10s 100, இந்த 0 கேன்சல், ஃபைனலி 12. ஓகேவா? இல்லாட்டி இங்கே வருங்க 10 கேன்சல், this 0 is cancel, finally the 12 rupees is the answer. ஸோ 12 rupees என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ் ஆயிருக்கு. 120ல் 10% அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டு, 12 rupees. ஓகே, புரியுதா உங்களுக்கு? 120 rupeesல 10%ங்கிறது 12 rupees. ஸோ நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் த எஸ்பி அமௌண்ட். ஸோ அந்த ஃப்ளவர் வாஷ்க்கு எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க அந்த ஷாப்கீப்பர் விற்றுருப்பாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் loss equal to CP minus SP. formula is what? loss equal to CP minus SP. ஒரு பொருள் லாஸ் ஆகுதுன்னா CP அமௌண்ட் தான் கிரேட்டர். ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணுவோம், CP minus SP.
So here we find out the selling price. So selling price நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? Listen, the selling price transpose பண்ணுங்க இங்க SP. Okay, selling price for the shortcuts is SP and CP. Here the right side is CP. Loss இங்க transpose பண்ணும்போது right side transpose பண்ணும்போது minus loss அப்படி. So அதில் தான் இந்த formulas வருது. So நீங்கள் இதை வந்து நல்லா memorize பண்ணணும். So loss equal to CP minus SP. பொருளை வந்து ஒரு 10 ரூபீஸ்க்கு வாங்கி ஒரு 5 ரூபீஸ்க்கோ 8 ரூபீஸ்க்கோ தான் விற்க முடியுது அப்படின்னா லாஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா, நஷ்டமாயிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஃபார்முலாஸில் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இஃப் சிபி இஸ் லெஸ் தென் எஸ்பி தென் யூ மேட் ஏ ப்ராஃபிட். எஸ்பின்னு அந்த பொருளை விற்கிறது. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ்னால் சிபின்னு காஸ்ட் ப்ரைஸ், அந்த பொருளை வாங்குறது. ஸோ வாங்குகிற விலை விற்கிற விலையை விட வாங்குகிற விலை கம்மியாக இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் எஸ்பி அமௌண்ட் கிரேட்டராக இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ எஸ்பி மைனஸ் சிபி, கிரேட்டராக எஸ்பி தான் சொன்னேன். ஸோ எஸ்பியிலேருந்து கிரேட்டர் வேல்யூலேருந்து அந்த லோயஸ்ட் ப்ரைஸ் வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடச்சிரும். அதே மாதிரி தான் சிபி கிரேட்டராக இருந்தது அப்படின்னா we get a loss. லாஸ்க்கு ஃபார்முலா என்னதுன்னா சிபி மைனஸ் எஸ்பி. காஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஒரு ஷாப்கீப்பர் லாஸ் ஆகிறாங்கன்னா அவங்க வாங்கின பொருளுடைய அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்குமே தவிர அதிகமாக இருக்கும். விற்கிற அமௌண்ட் எப்படி இருக்குன்னா அதை விட லோயஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, லாஸ் ஆயிடுவாங்க. ஸோ ப்ராஃபிட்னா என்னது, அவங்க பொருளை வாங்கியிருக்காங்க, விற்கும் போது அதிக அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, சம் அமௌண்ட் அவங்க வாங்கின விலையை விட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு அவங்களுக்கு கெயின் ஆகுது கிடைக்குது அப்படின்னா he gets a profit. ஓகே, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். 10 ரூபீஸ்க்கு ஒரு பொருளை வாங்கி 10 ரூபீஸ்க்கே நம்ம சேல் பண்ணுதோம் அப்படின்னா we get no profit or no loss. ஓகே, no profit no loss. If CP is equal to SP then you are in the no profit or loss. ஓகே, ஸோ இதுலேருந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. SP amount is greater, we get a profit. The CP amount is greater, we get a loss. Okay. Example, a cycle bought for rupees 800 is sold for rupees 940. Carefully read it. A cycle bought for rupees 800 and sold for rupees 940. So bought அப்படின்னா it is a CP. The CP amount is 800. Sold means selling price. The selling price amount is 940. Which amount is greater? Yes, selling price amount is greater. So we get a profit. Okay, SP amount greater இருந்ததுன்னா நம்மளுக்கு profit ஆயிருக்கும். CP amount greater value இருந்ததுன்னா we get a loss. Okay, so CP equal to 800, SP is 940. So here SP is more than CP. SP தான் amount தான் எப்படி இருக்குது, CP விட more than இருக்குது. So we get a profit. So profit formula என்னது, SP minus CP. So 940 minus 800, 0 minus 0 0, 4 minus 0 0, sorry 4 minus 0 4, 9 minus 8 1. Okay, so he profit. ஓகே, அந்த சைக்கிளை வாங்கும்போது 800 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 940க்கு. ஸோ அப்போ எவ்வளோ அவங்களுக்கு ப்ராஃபிட்னா என்னது, லாபம் எவ்வளோ ஆயிருக்குன்னா 140 rupees. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் ஏ பர்சன்ட். ஓகே, ஸோ இது ஃபார்முலாஸ் தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இது ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, இதை ப்ராஃபிட் பர்சன்டேஜில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்கள். ஸோ ப்ராஃபிட் பை சிபி தான் மென்ஷன் பண்ணணும், டோன்ட் ரைட் எஸ்பி. ஓகே, ஸோ ஹியர் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ பர்சன்ட்டில் நம்ம பண்ணுறனால மல்டிப்ளை பை 100. ஓகே, percentage தானே கன்வெர்ட் பண்ணோம், ஸோ மல்டிப்ளை பை 100. ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. லாஸ் பர்சன்ட் ஈக்குவல் டு லாஸ் பை சிபி இன்ட்டு 100. For example, the example 18, the cost of a flower wash is rupees 120. So the flower wash ஓட amount எவ்வளவுனா 120. If the shopkeeper sells it at a loss of 10%. So அந்த shopkeeper அந்த flower wash 10%க்கு என்ன பண்ணியிருக்காங்க, லாஸில் தான், நஷ்டத்துக்கு தான் அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, ஏன்னா அது ரொம்ப நாளாக நம்மளுக்கு அந்த ஷாப்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவாங்க, கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க
வாங்கியிருப்பாங்களா 120 rupeesக்கு வாங்கியிருக்காங்கன்னா அதை விட கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் அவங்க வித்திருக்க முடியும். ஸோ த ஷாப்கீப்பர் gets a loss. Okay, so find the price at which clear-ஆ listen பண்ணுங்க. Buy a things. Okay, buy உடைய past tense தான் bought சொன்னேன். So buy a things, buying price of any item, it is a CP, and sold the things, it is there. Okay, the price at which you sell is known as the selling price. So here the 72 is the cost price and 80 rupees is the selling price. புரியுதா? ஒரு பொருளை வாங்குறோம்னா அது வந்து cost price, ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா it is the selling price. Okay, so selling price உடைய amount வந்து greater-ஆ இருந்தது அப்படின்னா we gets a profit. Okay, selling price amount greater-ஆ இருந்தால் we get a profit. cost price amount greater-ஆ இருந்தது, selling price விட cost price வந்து greater-ஆ இருந்ததுன்னா we get a loss. Okay, so the second one பாருங்க, a t-shirt bought for rupees 120 is sold out rupees 100. ஸோ ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு டிஷர்ட்ஸை வந்து 120 rupeesக்கு வாங்கி 100 rupeesக்கு தான் சோல்டுனது விற்கிறதுன்னு சொன்னேன். ஸோ விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது பாருங்கள், 20 rupees லாஸ் ஆகுது. ஓகே, புரியுதா? காஸ்ட் ப்ரைஸ் ஒரு நம்மளுக்கு பொதுவாகவே ஷாப்கீப்பர் என்ன செய்வாங்க, ஒரு 10 rupeesக்கு ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா நம்மகிட்ட ஒரு 15 rupeesக்கோ 12 rupeesக்கோ அதை விட கிரேட்டராக தான் நம்மளை வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படி தானே? அப்படின்னா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதே இதான் அந்த 10 rupeesக்கு ஒரு பெண்ணை வாங்கிட்டு நம்மக்கிட்ட 8 rupeesக்கு அவர் வந்து அந்த ஷாப்கீப்பர் விற்றாங்கன்னா என்ன ஆகும், அவருக்கு லாஸ் ஆகும். ஓகே, ஏன் அப்படி லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்கும், ஹையர் டிமாண்ட் இருக்காது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, சரி அதோடைய இதுக்காக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பட் அந்த ஷாப்கீப்பருக்கு என்ன ஆகும்னா லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருந்ததுன்னா we get a loss, and the selling price greater value இருந்ததுன்னா we get a profit. Okay, so selling price அதிகமாக இருந்தது, compare the CP and SP, the selling price is greater. Okay, selling price greater value இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டராக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா லாஸ் ஆகும். ஓகே, ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிபெண்ட் ஆன் த சிபி அண்ட் எஸ்பி. ஓகே, இந்த ப்ராஃபிட் லாஸ்ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும். ஸோ அந்த பொருளை வந்து நல்லா கெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த பொருளை வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்கும் போது கெயின் பண்ணியிருக்காங்க, அந்த மணி கெயின் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் அ ப்ராஃபிட். அந்த சோல்ட் அவுட் பண்ணும்போது மணி லாஸ் ஆயிருக்குன்னா இட் இஸ் எ லாஸ். ஓகே, ஒரு பொருளை விற்கும்போது அதில் வந்து அவங்க வாங்கின பொருளோட விற்கிற அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா he gets profit. ஸ்டூடெண்ட், ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் இது நம்மளுக்கு வருது, டிரான்ஸ்போசிங் பண்ணும்போது வருது. ஸோ எஸ்பி ஈக்குவல் டு சிபி மைனஸ் லாஸ். த சிபி அமௌண்ட் இஸ் வாட், 120. த லாஸ் அமௌண்ட் இஸ் 12 rupees. ஓகே, ஸோ 120லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 108. ஓகே, 120 subtracted by 12. So here the 10, the one number is reduced. 10 minus 2, 8. 1 minus 1, 0. And here the 1. So 108 is the answer. Okay, so அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 120 rupeesக்கு ஃப்ளவர் வாஷை வாங்கி எவ்வளோ தான் அவங்க சோல்ட் அவுட் பண்ணாங்க, எவ்வளோ தான் செல்லிங் ப்ரைஸ் ஆகுது அப்படின்னா 108 rupees. ஏன் அப்படின்னா லாஸ் தானே ஆயிருக்கு அவங்களுக்கு, 10% லாஸ்ங்கும் போது 12 rupees லாஸ் ஆயிருக்கு. அப்போ 120ல் 12 rupees லாஸ் ஆனால் அவங்களோட அமௌண்ட் என்னது, 108 rupees. ஓகே, the next sum, the selling price of a toy car is rupees 540. Selling price, not a cost price, selling price. Selling price we shortly write as SP. The SP amount is 540. Okay, so if the profit made by shopkeeper is 20%, so 540 rupeesக்கு அந்த டாய் கார், ஓகேவா, அந்த காரை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஷாப்கீப்பர் விற்றுருக்காங்க. ஸோ அதில் விற்ற அமௌண்ட் எவ்வளவு, ஓகேவா, அந்த டாய் காரோடைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல அதோடைய அமௌண்ட் எவ்வளோனா 540. அதோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அப்படி அந்த பொருளை விற்கும் போது அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு, எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா 20%. ஸோ வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் திஸ் டாய். ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணோம், காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க, லாஸ் ஆயிருந்தது, எஸ்பி கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்னா லாபம், ஓகேவா, he gained a some amount. ஸோ 20%, ஓகேவா, அந்த
காஸ்ட் ப்ரைஸில் 20% எவ்வளோங்கிறத பார்க்கணும் ஓகேவா ஸோ 20% பட் வி டோன்ட் நோ அபவுட் த காஸ்ட் ப்ரைஸ் ஸோ ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் ஓகே ஸோ நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் நம்ம பர்சன்டேஜ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அந்த 10% லாஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் இல்லை அப்படிங்கும்போது we take some variable okay so SP amount is 540 the profit is a 20% so the profit is 20% of the cost price la irundha and 20% evlo nama paakano okay va the 540 la ninga 20% evlo nu paaka kodadu that is the selling price adu vandu அந்த பொருளை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ த ப்ராஃபிட் ஈக்குவல் டு 20% ஆஃப் சிபி ஸோ ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி ஸோ ப்ராஃபிட்டுங்கும்போது எஸ்பி அமௌண்ட்டு தான் கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும் ஓகேவா அது தெரியும் தானே ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா இஸ் எஸ்பி மைனஸ் சிபி we get a profit the selling price is the greater value okay நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கு அப்படின்னா அதோட ஃபார்முலா இந்த எஸ்பி மைனஸ் சிபி தட் மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் கிரேட்டர் வேல்யூ ஸோ எஸ்பி மைனஸ் சிபி ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணுறதை விட நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இருக்குது உங்களுக்கு இந்த சாப்டர் ஃபுல்லும் ஸோ த ப்ராஃபிட் ஈக்குவல் டு வாட் எஸ்பி மைனஸ் சிபி ஸோ ஹியர் வி நீட் த சிபி அமௌண்ட் அப்படி தானே நம்மளுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு தான் தேவை ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அந்த மைனஸ் சிபியை ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைட் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்பியை ஓகே ஸோ சிபி ப்ராஃபிட் ஹியர் த ப்ராஃபிட் the CP is a transpose to left side it is a plus CP okay minus CP இருக்குது left side transpose ஆகும்போது என்ன ஆகுது plus CP ஆகுது so keep the SP in the right side so அதுதான் நம்ம இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் profit plus CP equal to SP so here we change it something SP equal to CP plus profit இதை தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேவா so the SP amount is 540 we know that it is given for the question okay so SP amount கொடுத்திருக்காங்க selling price எவ்வளவு 540 நம்ம CP தான் find out பண்ணனும் so CP plus profit percentage எவ்வளவு கொடுத்திருக்காங்க 20% it is not a 20% so 20% நம்ம எப்படி ரைட் பண்ணனும் 20/100 so into CP ஏன் CP போடணும் அப்படினா profit amount நம்மளுக்கு தெரியணும் so இந்த previous sumல பாத்தீங்கன்னா இந்த loss amount தெரியணும் அப்படிதானே loss amount எப்படி find out பண்ணோம் காஸ்ட் ப்ரைஸ் அந்த 120ல 10% எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சிபி தெரியாது ஓகேவா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்ட்டு சிபி அப்படின்னு போட்டிருக்கோம் ஏன்னா சிபி அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஹியர் 120 is 20 520 is 100 ஸோ 1/5 ஓகேவா இன்ட்டு சிபி ஸோ ஹியர் சிபி ஹியர் ஆல்சோ சிபி ஸோ இங்கே பாருங்கள் இப்போ சிபின்னு இந்த சைடும் இருக்குது இங்கேயும் சிபி இருக்குது ஸோ சிபியை காமனாக நம்ம எடுத்தால் இங்கே வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 1 அப்படின்னு சிபி இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் சிபி இருக்குது இந்த செகண்ட் டேர்ம்லேயும் சிபி இருக்கனால சிபியை காமன் எடுத்திருக்கோம் ஸோ நம்ம காமன் எடுக்கிறனால இந்த பிளேஸில் என்ன போடணும் அப்படின்னா 1 ஓகே கீப் ரைட் 1 ப்ளஸ் ஹியர் வி த ரிமைனிங் இஸ் 1/5 ஓகேவா 1/5 ஸோ நம்ம டினாமினேட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா ஸோ 1 + 1/5 எப்படி ரைட் பண்ணுவோம் ஹியர் த மல்டிப்ளை த 1 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோமா 1 × 5 5 + 1/5 ஓகேவா ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஃப்ராக்ஷனில் அடிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் ஸோ 5 + 1 6/5 ஸோ த ஆன்சர் 1 + 1/5 எப்படி ரைட் பண்ணணும் 6/5 சிபி ஓகேவா 1/5 இதுக்கு ஆன்சர் என்னது 6/5 இது மல்டிப்ளை தானே அர்த்தம் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன்னாக எழுதியிருக்கோம் 6/5 சிபி அப்படின்னு எழுதியிருக்கோம் ஸோ ஹியர் த எஸ்பி அமௌண்ட் இஸ் 540 and 6/5 into சிபி ஸோ கீப் த சிபி ஹியர் அண்ட் ஹியர் த 6/5 transpose to left side it is a 5/6 okay so cancellation பண்ணுவோம் 6 டேபிளில் 1 6 is 6 and 9 6 are 54 here 1 0 so 90 into 5 450 the CP amount okay the cost price amount is the 450 okay so அந்த things என்னது toy car உடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 450 அது எவ்வளோக்கு சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரூபாய்க்கு செல்லிங் ப்ரைஸ் ஓகே த செல்லிங் ப்ரைஸ் அமௌண்ட் இஸ் 540 ஸோ 450க்கு வாங்கி 540 ருபீஸ் என்ன செஞ்சுருக்காங்க
சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 450லேருந்து 540 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிறனால தான் அந்த ஷாப்கீப்பருக்கு என்ன கிடச்சிருக்கு, ப்ராஃபிட். ஸோ ஹவு மெனி பர்சன்டேஜ் ப்ராஃபிட், 20%. ஓகே, ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன அப்படின்னா நம்ம அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எஸ்பியிலேருந்து சிபி நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா வி கெட் ஏ ப்ராஃபிட். பட் இன் திஸ் சம் வி நீட் ஒன்லி த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த சம்மையை இப்படி சிம்பிளாகவும் பண்ணலாம். கவனிங்க, 20% profit will mean it CP is 100. ஸோ ஒரு 20% ப்ராஃபிட் கிடைக்குன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா the cost price amount 100ல் 20% எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ the profit is ₹20. ஓகேவா, 100 rupeesல 20% எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 20%ங்கிறது 20/100, 100 rupees அப்படிங்கும்போது இங்கே 100 போடும். ஓகேவா, ஸோ 100 கேன்சல், 20 rupees is the profit. ஓகே, 100 rupeesக்கு 20 rupees வந்து ப்ராஃபிட். அப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பாருங்கள். SP = CP + profit. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ the CP amount is 100, the profit is 20, so 120. when SP is 120, selling price amount 120 இருக்கும்போது CP உடைய ப்ரைஸ் எவ்வளோனா 100. ஓகே, ஸோ when selling price is 540 இருந்ததுன்னா CP amount என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 100/120 into 540. ஓகே, ஸோ the answer is the cancellation பண்ணிங்க அப்படின்னா here the 0 cancel and 6 table cancellation பண்ணிங்கன்னா 2 வரும். here 6 table cancellation பண்ணிங்கன்னா 9. ஓகே, ஸோ இங்கே 2 இருக்கனால இங்கே cancellation பண்ணிங்க 50. ஸோ 9 into 50 வந்து என்னது 450 rupees. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக என்ன தெரியும்னா 100 rupeesக்கு இந்த சமயம் 100 rupees நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது இல்லையா. அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸை 100 rupeesக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டோட்டலாக அவ்வளோ பர்சன்டேஜ் தானே இருக்கும். ஸோ 100 rupeesக்கு வைக்கும் போது 20% ப்ராஃபிட்டுங்கும் போது 20 rupees என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 100ல் 20 rupees இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 120 rupees. ஓகேவா, ஸோ இப்போ எவ்வளோ காஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 540. புரியுதா உங்களுக்கு, 100 rupees சிபியாக இருக்கும்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னா 120. ஸோ 540 rupeesஸாக செல்லிங் ப்ரைஸ் இருக்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதாம்மா, காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். The cost price amount is 100. When the cost price amount is 100, the selling price amount is 120. And if the selling price amount is 540, what is the cost price? So என்ன பண்ணலாம், cross multiply பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை இந்த 100 இருக்கும்போது 120 இருக்குது. ஓகேவா, ஸோ 540 இருக்கும்போது இந்த காஸ்ட் ப்ரைஸும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இன்க்ரீஸிங் ஆகிருக்கும். ஹியர் இதுலேருந்து இது இன்க்ரீஸிங் ஆகிருக்குன்னா இதுலேருந்து இது இன்க்ரீஸிங் ஆகிருக்கும். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 into 540 equal to 120 into this cost price. ஓகே, ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் யூ கெட் த ஆன்சர். புரியுதா, 100 rupeesக்கு 120 rupees இஸ் த கெயின். I mean 20 rupees gain இருக்கு. 120 rupees is the selling price. 540 இருக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியும் நீங்கள் வந்து யூ கெட் த ஆன்சர். அண்டு இந்த செகண்ட் மெத்தட்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸசைஸ் 8.3. The first one, tell what is the profit or loss in the following transaction. Also find profit percent or loss percent in each case. ஸோ இதில் ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்ட் லாஸ் பர்சன்டேஜையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் சம், த கார்டனிங் சேர்ஸ் bought for ₹250 and sold for ₹325. ஸோ the gardening வந்து 250 rupeesக்கு பாட்னா என்னது, it is a cost price. Okay, sold means it is a selling price. So which amount is greater? Yes, the CP, I mean SP is the greater. Okay, selling price தான் greater value இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னா it is a profit. Okay, selling price amount is greater, we get a profit. Okay, so the CP is 250, SP is 325. Since the SP is more than the CP,
the SP amount is the greater value. So we get a profit. The profit formula is what? SP minus CP. SP na selling price, CP na cost price. So the selling price amount is 325 minus 250. To subtract this number, we get a 75 is the answer. So the profit is what? 75. Okay. And the next sum, this sum, we find out the next one is the profit percentage. Profit percentage formula is what? Profit amount. Okay. Profit amount by CP into 100. How many rupees is the profit? Yes, it is a 75 rupees is profit. So 75 by the CP amount is what? It is a 250. So a percentage we convert pandanaala multiply by 100. Okay. So 0 0 cancel and 25 3s are 75. 3 into 10 30. Okay. 30% is the profit percentage. Okay. In this sum, the profit percentage is the 30%. And D sum, a skirt bought for rupees 250 and sold at 150. And the skirt bought another, it is a CP. Okay. Bought means it is a CP. Buying a price. Okay. Buying the price of any item, it is a CP. So இந்த பொருளை வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க? 250 rupees and sold at 150. எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 150 rupeesக்கு. So the cost price is 250, as the selling price amount is 150. So here, which price is greater? Yes, the cost price amount is greater. Okay, compare these two numbers, compare these two price. Which one is greater price? Yes, it is a greater price. So when the CP is greater, we get a loss. Okay, CP amount வந்து greater-ஆ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கும்? லாஸ் ஆயிருக்கும். ஓகே, SP amount greater value-ஆ இருந்ததுன்னா we get a profit. Profit என்னது? லாபம் ஆயிருக்கும். ஓகே, so here the CP is greater than SP, we get a loss. The loss formula is CP minus SP. CP means cost price. The cost price amount is 250 minus the selling price amount is 150. Subtract this number, we get 100. Okay. So next we find out the loss percentage. The loss percentage formula is loss by CP into 100. Okay. So what is the loss amount here? 100 by the CP amount is 250. The cost price amount is 250. And percentage நம்ம convert பண்ணும்போது here the loss percentage formula is loss by CP into 100. The loss amount is 100 divided by the CP is 250. Percentage convert பண்றனால multiply by 100. Okay, 0 0 cancel, 25 4s are 100 and 4 into 10 40. Okay, 40%. So the loss amount is 100 and the loss percentage is 40%. So இதுல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், CP amount greater-ஆ இருந்தனா we get a loss. The SP amount வந்து greater-ஆ இருந்தனா we get a profit. Okay, so profit percentage க்கு என்ன formula பார்த்துக்கோங்க, loss by CP into 100. Profit percentage equal to profit by CP into 100. Okay, so in the chapterல இந்த sessionல இன்னைக்கு today we learn about the profit. The formula is what? SP minus CP. Loss formula is CP minus SP. Okay, profit is SP minus SP means selling price minus cost price, and the loss is cost price minus selling price. The profit percentage equal to profit by CP into 100 and the loss percentage equal to loss by CP into 100. Okay, so I hope all of you understand. Dear students, today's homework page number 165, exercise 8.2, the 10th sum. Okay, and the page number 171, the exercise 8.3, second sum, C and D, and the fourth sum. Do your homework properly. Thank you.